போடா நானே குடிச்சிடறேன். ஒரே வாட வீசுங்க. அதே கழுவாத மோர் சொம்பு. அப்படியா? சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்குது. அது எங்க சொம்பு அதான் ரொம்ப அடி வாங்கி. என் சொம்பு நல்லா இருக்கும். வெங்கலம் எதுவுமே கலாய் பூசு. நான் எப்படிலாம் கண்ணை முடின்னு குடிச்சிடறேன். வாழை கண்ணை முடிக்கா சாப்பிடணும் ஐயா. எந்த ஒரு பொருளை சாப்பிடனாலும் அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குதுங்க. எப்படி? இப்ப தண்ணியா அண்ணாந்து சாப்பிட தெரியுமா? ஏண்டா இந்த தண்ணீரானது எங்கிருந்து கிடைக்குது நமக்கு? ஏண்டா வனத்துல மேக கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து மழையா பொழுது நமக்கு பூமி மூலமா தண்ணி கிடைக்கும். இந்த ஆகாயவாணி அந்த தண்ணி நமக்கு தராயா. ஆமா. அதனால ஆகாயவாணிக்கு நன்றி சொல்ற மாதிரி தண்ணி வந்து அண்ணாந்து சாப்பிடணும். அண்ணாந்து குடிக்கிறோம். சாப்பாடு ஏன் குச்சி சாப்பிட தெரியுமா? இந்த அரிசியானது எங்க விளையுது? இந்த பூமியில நெல்லா விளைஞ்சு அரிசி ஆக்கி நம்ம சாதமா சமைச்சு சாப்பிடுறோம். இந்த பூமாதேவி அந்த அரிசியை நமக்கு கொடுக்குறா. அதனால பூமாதேவிக்கு நன்றி சொல்ற மாதிரி சாப்பாடு வந்து தலை குனிஞ்சு சாப்பிடுறோம். கரைக்கு ஏன் கண்ண முடிக்கின்னு சாப்பிட தெரியுமா? நீ கண்ண முடிக்கின்னு சாப்பிட கண்ண முடிக்கின்னு சீக்கிரம் மூடுடா அப்படின்னு சரக்கு நம்மளை பார்த்து சொல்லுது. ரொம்ப பசியா இருப்பீங்க போல இருக்குது. முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா. இத பாருங்க. ஆடு சாக்கு வைக்கட்டுமா, கோழி அடிச்சுக்கணுமா, பண்ணி வைக்கட்டுமா, நண்டு வரலும் முட்டை வரலும் மீன் வரலும் என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாரும் சாப்பிடலாம், நாங்க சாப்பிடல. ஐயா சாப்பிடுற டிஷ்ஷே வேற. என்ன டிஷ் தெரியாதா உனக்கு? சொல்லுங்க. நாய் தலை இந்த பெட்டி வை. என்ன ஏண்டா நாய் தலை சாப்பிடுறோம்னா நானு சாப்பிட்டு இல்லைங்க. போன ஞாயிற்றுக்கிழமை கப்புல எடுத்தாந்து குத்துனேன். வாடா போன ஞாயிற்றுக்கிழமை 500 ரூபாய் கொடுத்து ஆட்டு தலை வாங்கி பிரட்டி எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். ஆமா அருமையா செஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வராது மாதிரி. அண்ணா 800 ரூபாய் கொடுத்துருந்தா வந்திருக்கோம். 500 ரூபாய் தானே கொடுத்தாரு, எப்படி சமாளிச்ச? ஆனா அதே தலை கிடைக்காது, வேற தலை தான் கிடைக்கும் ஐயா. அந்த நாய் மறுபடியும் வராது. ஆடு தலை எடுக்கலாம் தான் போனாங்க மார்க்கெட்டுக்கு. போனாக்கா ஆடு தலையே கிடைக்கல. ஐயோ ஐயா வேதனை போடுவாரு. என்னடா பண்றது? சினிமால வந்து உட்காந்து ஆயிட்டு ஐயா. அந்நேரத்துக்கு பாசமா ஒரு நாய் வளர்த்துருந்தேன். அந்நேரத்துக்கு வந்து என் தொடையை நக்குமாது பிறகு அப்படியே பிடிச்சி கைத்து அறுத்துட்டேன். நல்லா இருக்குது எலும்பு சப்பி சப்பி சாப்பிட்டேன்னா. நீங்களா நாய் கறி சாப்பிடுறவங்களா? இளவரசி மோராவது ஒரு டம்ளர் குடிங்களேன். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தயிரை வச்சு தண்ணீரை ஊற்றி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுவை போட்டு ஒரு தண்ணீரை போட்டு வரட்டி அடிச்சு பாருங்க. நான் கரெக்டா தான் சொல்றேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு ஒரு அடி அடிச்சு தரேன்றியா? தயிரை எடுத்து தண்ணீரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுவை போட்டு ஒரு அடி அடிச்சு தரேன். தாளிப்பு போறதுக்கு முன்ன கடாயை திக்கி வச்சு எங்களை உட்கார வச்சு அடுப்புல. அது நான் வேகமா சொல்லவும் உங்களுக்கு புரியல. தண்ணி விடுமா? தண்ணி தான் போதும். கத்திரிக்காய் நாலு புறவை போட்டு. மோர் வேணா ஐயாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிங்க. அப்படியா? ஆமா. சரி தண்ணிலே கொண்டு வர இருக்கு. ஆமாம், இளவரசர் தாகத்தோடு வந்திருக்கிறார். தண்ணீர் கொடுக்க போவதில்லை, மதுபானத்தை கொடுத்து அவரை என்வசப்படுத்த. இனி என்னை விட்டுட்டு எங்கும் போக கூடாது. இளவரசி இளவரசி இந்தாங்க தண்ணீர் இருந்துங்க. இந்தாங்க இளவரசி. ரைட் ஓகே. அத்தி தி தி ஜகஜாதி தாதி தாதி. டேய் நீ சாக்காயிட்டியா? ஆமா நானும் தான். டேய் இருந்தாலும் ஏன் உடனே வந்தவனி. ஆமா உனக்கு தண்ணி தாக நீ கொஞ்சம். ஆமா இருக்குதுன்னு இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்துருவேன். இல்லாத அன்னைக்கு கடையாண்ட போய் உட்காந்துன்னு மோசி பார்த்து கிடக்கணும். எவனா வாங்கி கொடுப்பான்னு நமக்கு வேணா ஐயா. டேய் குடிடா. ஆனா டேய் குடிடா. சாப்பிட மாட்டேங்கிறா. போடா நானே குடிச்சிடறேன். ஒரே வாட வீசுங்க. அதே கழுவாத மோர் சொம்பு. அப்படியா? சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்குது. அது எங்க சொம்பு அதான் ரொம்ப அடி வாங்கி. என் சொம்பு நல்லா இருக்கும். வெங்கலம் எதுவுமே கலாய் பூசு. நான் எப்படிலாம் கண்ணை முடின்னு குடிச்சிடறேன். வாழை கண்ணை முடிக்கா சாப்பிடணும் ஐயா. எந்த ஒரு பொருளை சாப்பிடனாலும் அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குதுங்க. எப்படி? இப்ப தண்ணியா அண்ணாந்து சாப்பிட தெரியுமா? ஏண்டா இந்த தண்ணீரானது எங்கிருந்து கிடைக்குது நமக்கு? ஏண்டா வனத்துல மேக கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து மழையா பொழுது நமக்கு பூமி மூலமா தண்ணி கிடைக்கும். இந்த ஆகாயவாணி அந்த தண்ணி நமக்கு தராயா. ஆமா. அதனால ஆகாயவாணிக்கு நன்றி சொல்ற மாதிரி தண்ணி வந்து அண்ணாந்து சாப்பிடணும். அண்ணாந்து குடிக்கிறோம். சாப்பாடு ஏன் குச்சி சாப்பிட தெரியுமா? இந்த அரிசியானது எங்க விளையுது? இந்த பூமியில நெல்லா விளைஞ்சு அரிசி ஆக்கி நம்ம சாதமா சமைச்சு சாப்பிடுறோம். இந்த பூமாதேவி அந்த அரிசியை நமக்கு கொடுக்குறா. அதனால பூமாதேவிக்கு நன்றி சொல்ற மாதிரி சாப்பாடு வந்து தலை குனிஞ்சு சாப்பிடுறோம். கரைக்கு ஏன் கண்ண முடிக்கின்னு சாப்பிட தெரியுமா? நீ கண்ண முடிக்கின்னு சாப்பிட கண்ண முடிக்கின்னு சீக்கிரம் மூடுடா அப்படின்னு சரக்கு நம்மளை பார்த்து சொல்லுது. அதுக்குதான் கண்ண முடிக்கின்னு சாப்பிடுறோம். நீ இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறந்து விட்டாரே டாக்டர் அப்துல் கலாம், அவருக்கு செக்ரட்டரியா இருக்க வேண்டிய ஆள் நான். இங்கே வந்து நீ கூட்டு ரோட்டுக்கு வேணும் வந்து பையத்துக்கு நேர்த்து ஐயா. சரி வேன் வராதுன்னா ஐ எம் கிரேட் எஸ்கேப். தந்தானானி தந்தானானி ஜனனா தந்தானானி தந்தானானி ஜனனா தந்தானானி தந்தானானி ஜனனா நீ தொட்டி தேடி வந்த கண்ணை கொட்டி
சாமி சாமி நல்லா இந்த மனுஷன் சூனியம் வச்சு மாதிரி ஆயிட்டாராப்பா. டேய் ஒரு ரவுண்ட் வச்சு காட்டுறாரு. அன்பே ஓ என்னடா பூமிலாம் சுத்துது கடகால் போட்டு சரியில்லையா? யாரா கடைகால போட்டவனை கொண்டு வரவன செருப்பத்து மொன்னு தள்ளி போடுறான். ஐயா செருப்பு எடுத்தா அடிப்பாங்க, மொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசி பழகுற நீ? டேய் ஆ? என்னடா லைட்லாம் புளுக்கு புளுக்கு நேரிது ஆபரேட்டர் தூங்கி நடக்கிறான். எங்கடாங்கிற அந்த அரியாலத்தால கொண்டு வரவனை கைத்து வர கால வச்சு ஒரே மாரி மேசி போடுறான். இன்னைக்கு அவனுக்கு எதுவுமே வேலை செய்யலையா? டேய் புகை மிஷின்ல இருந்து எல்லாமே ஏற கட்டான். டேய் ஆ ஏடா ஓ சொம்பு போடுறது யாரா? ஆ சொம்பு போடுறது யாரா? சத்தியமா எனக்கு தெரியாது ஐயா. டேய் ஆ சொம்பு போடுறது யாரா? ஆபரேட்டர். டேய் போடா. ஏய் நீ இல்லடா. டேய் சிரிக்கிறாப்பா. டேய் அப்ப கோவமா தானே சொல்லணும். டேய் ஆ போடா. ஏய் சொம்பு போட்டாலே நீ தாயா. டேய் நீ போடா. போவா. டேய் ஆ வாடா. டேய் நீ போடா. டேய் இங்க வாடா. ஏய் போடா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இளவரசி தாகம் தீர்ந்ததா? வாட் இஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? தாகம் தீர்ந்ததா? தாகம் தீர்ந்து விட்டது. நேரம் ஆகுது. நாளைக்கு மனைவி இருக்கும்போது இதெல்லாம் தகாத வேலை ஐயா. சொல்றது கேளுங்க, வாங்க போயிடலாம். பரமசிவம் தாகம் தீர்ந்து விட்டது. உன் மீது எனக்கு மோகம் வந்து விட்டது. போகமா? ஆமா. ஐயோ, வாட் யுவர் நேம் ப்ளீஸ்? மை நேம் இஸ் ஷகிலா. சகிலா என்ற பேரை கேட்டாலே உடம்புல நாடி வரம்புல அப்படியே சுருக்கு இழுக்குது. சரி நேரம் ஆகுதுங்க. வீட்டுல யாருமே இல்ல, திறந்து போட்டிருக்கேன். நான் வரேன். சகிலா இல்ல நான் போறேங்க. சகிலா இல்ல நான் போறேன். சகிலா நின்று. இல்ல நான் போறேன். சகிலா ஐயோ நான் போகணும். ஓய் சகிலா என்னை விட்டு எங்க போறேன்? தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் உன் மீது மோகம் அதிகரித்து விட்டது. ஆகினால் வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் மண்ணோடு என்று முடிவெடுத்து விட்டேன். ஐயோ ஆமா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாமே. வேண்டாம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் செத்துருவேன். ஐயோ இளவரசி வேண்டாம், சாக வேண்டாங்க. உங்களை நம்பி எத்தனையோ மக்கள் காத்திருக்காங்க. நீங்க சாகலாமா? சாகவே கூடாது. அதான் நான் இருக்கிறேன்ல. எனக்காக நீங்க உயிரத்து விட்டு துணிச்சிட்டீங்க. ஆமா, உங்களுக்காக நான் இருக்கிறேங்க. இந்த சுண்டல் இருக்கும் போது நீ கவலையப்படாத. சொண்டலா? என்ன சுண்டல? உங்க சுண்டல் இருக்கிற வரைக்கும் நீ கவலையப்படாத. ஏங்க உங்க பேர் சுண்டலா? சுந்தர் சுந்தர். இந்நாட்டு இளவரசர் சுந்தர். நீங்கள் தான். சகிலா பேருக்கு ஏத்த உருவம். சகிலா உருவத்துக்கு ஏத்த பெயர். உனக்கு சூத் நேம். என்னது? உன் நேம் சூத் நேம். ஷகிலா ஸ்வீட் நேம். ஸ்வீட் நேம். உங்க பேரு கூட நல்லா வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. இருந்தாலும் பேருக்கு ஏத்த உருவம், உருவத்துக்கு ஏத்த பெயர், அரும்பு மீசை, குறும்பு பார்வை. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த ஆசை இருக்குது. அப்படியா? இருந்தாலும் மனசு தடுக்குதுங்க. ஆமா. என்ன காரணம்? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் இல்ல நிஜமா கல்யாணம் ஆகல? இல்ல. சத்தியமா? சத்தியமா கல்யாணம் ஆகல. அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, இந்த ஒரு வார்த்தைக்காக தேவையா நான் காத்து நிறுந்தேன். அப்படியா? நான் உன்னை தெய்வமே சுத்தி ஐயோ, போதுங்க. இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? அப்படியா? இதோ பாருங்க, நாம இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். அப்படியா? எறும்பு சுத்திக்கிட்டு இனிமேல் நீங்க வருத்தப்படக்கூடாது. ஆமாங்க, இருவரும் ஒருவர் சந்தோஷமா. அப்படியா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூட போலே ஆடலாம் பாடலாம்.
தேனை போல் பார்வைகள் ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து ஓடி செல்லட்டும் பாடங்கள் ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து ஓடி விட்டு செல்லட்டும் கன்னி பெண்ணை கொள்ளட்டும் விட்டு செல்லட்டும் இருந்தாலும் உள்ளத்தில் புன்னகை இருக்கிறது, ஆனால் புன்னகை கிடையாது. இதோ பாருங்க, ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நான். என்கிட்ட எதுங்க பொண்ணும் பொருளும்? அப்படியா? நீங்க வாங்க. ஏன் மனதிருக்கின்றாள் ஸ்ரீதேவி? அட பாவி, சண்டாளா, சண்டாளா, நாட்டுக்காரா, மோசக்காரா, நீ பாதி படியோ, உனக்கு பொல்லாத நோய் வரும், உன் காலில் கட்டு முடியாரோ, நீ எப்படி போடுவியோ? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கலாம், எங்கடா போயிருப்பேன்னு என் வாழ்க்கை கிடைச்சடா பாவி. நல்லா இருப்பியா? நான் சொல்ல போவேன். ஏய், இருடி. பேச திருமணம் மட்டும்தான் நடந்தது. இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை அந்த முதல் இரவு இதுவரை நடக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, மாமா. சந்தோஷம் கொடுத்தவனி. மாமா, நான் கோவமா ஆமா, எனக்கு பேசுறேன். அப்படியே ஜில்லுன்னு எனக்கு. நான் கோவமா பேசுறேன்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்படியா? திருமணம் நடந்தது, ஆனா முதல் இரவு நடக்கல. ஆமா. அதானே உங்களுக்கு வருத்தம். ஆமா. இத பாருங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க எப்போதெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நாம் இருவருக்கும் முதல் இரவு தான். அப்படியா? என்ன முறை எடுத்துட்டு வரேன். என்னுடைய மாமா உரைத்த பிறகு இன்றுதானே வெள்ளிக்கிழமை, இன்றுதானே முதல் இரவு. நகர்வல சென்ற கணவனை காணவில்லையே, எப்பொழுது வருவார் என்று திரும்பி கலகாரா கலகாரா வா, 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 என்ன வா, வா, வா. பலகாரங்க சரி நிலைமையில இருக்குதுமா. என்னப்பா சொல்ற? ஓ. ஆமா, இது என்ன நாள் தெரியுமா? என்ன? வெள்ளிக்கிழமை எனக்கு என் கணவருக்கு நினைப்பு தான் பழப்பு கிடைக்கிறாங்க. ஏன் என்னமா? ஓ. 5 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய வச்சிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை அத்தனை போட்டு கலந்து வச்சிருக்கேன். கோவை சரலா வடிவேல கொடுக்காது, எட்டு போய் பூனைக்கு ஊத்துற மாதிரி நீ நாய்க்கு ஊத்து. நான் நானே. ஆமா, சரி. அவரு ஐயோ அம்மா எவ்வளவு பேசுறீங்க? ஐயா வயிறா இது.
பண்ணிட்டே சொல்லு. ஆமா எங்க வீட்டுக்கார் எங்க வீட்டுக்காரர் அங்க பஞ்சர் ஆகி நின்னு கிடக்குதுமா. புரியவில்லையே. புரியலையா? நானும் இளவரசர் நகர்வலம் போனோமா, திடீர்னு ஐயாவுக்கு தண்ணி தாங்க அதிகமாகி போச்சு. நேற்று தண்ணிக்கா பஞ்சம் விடாத அதனால மழை பெய்ஞ்ச தண்ணியில சாக்கடையில் ஓரத்தெல்லாம் குடிப்பாங்களா? காட்டு மாரியம்மன் ஆலயத்து பக்கத்துல ஒரு குடிச்சு இருந்துமா, அங்க போய் தண்ணி வாங்கிடலான்னு போனேன். யாரோ ஒரு பெண் சகிலான்ற பெண் வந்தாமா. பெண்ணா? ஆமா. பெண் என்றாலும் என் கணவர் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டார். ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரு வீட்டுக்காரு. ஆமா அப்படி தான் நினைச்சமா நானும். அந்த பெண் தண்ணி எடுத்தாந்து கொடுத்தாலோ இல்லையோ, தண்ணி வாங்கி சாப்பிட்டதும் அந்த பெண் மீது மோகத்தால அந்த வீட்டிலே தங்கிட்டாரு. உன் வாழ்க்கையே போச்சு.